அழுவது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க. தோக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க. தோக்கிறதுல இருந்து ஜெயிக்கிறது தாண்டா வாழ்க்கையில ருசின்னு சொல்லி கொடுங்க. வாழ்க்கையை சந்திக்க குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும். எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்துச்சு தெரியுமா? எதிர்ப்ப சொல்லால தெரிவிக்கவே கூடாது. யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்க முன்னால உயர்ந்து காட்டிடணும். இதனால என்ன குணம் வளர்ந்துச்சு தெரியுமா? குறிப்பிடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க என் கெமிஸ்ட்ரி டீச்சர். ஒரே பதில் தான், அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். பிள்ளைகளை அப்படி வளர்த்து விடுங்க, வைராக்கியமா வளர்த்து விடுங்க. இது தடுமாறுச்சுன்னா இது தடுமாறு. நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை இது, நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன், என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் வெல்ல முடியாது. என் கிட்டலாம் வரணும் தோத்து போனவங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் சொல்லவே மாட்டேன். ஏன் தோத்த? எப்படி தோத்த? யோசி. உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? இந்த உலகத்திலேயே ஒரே ஒருவர் தான் உன்னை காப்பாற்ற முடியும், அது நீதான். யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, நீ மட்டும் தான். நெவர் கிவ் அப். யூ ஆர் தி யூனிக் பர்சன் அண்டர் தி ஸ்கை. நான் தானே இலக்கை நிர்ணயிச்சேன், அதை அடைய விடாதபடிக்கு நான் எப்படி எனக்கு தடையாக இருக்க முடியும்?